உலக நாயகன் கமல்ஹாசனோட அடுத்த திரைப்படமான சபாஸ் நாயுடு படத்தின் துவக்க விழா இன்னைக்கு நடைபெற்றது. நடிகர் சங்க வளாகத்துல நடைபெற்ற இந்த விழாவில் நாசர் உள்ளிட்ட பல நடிகர்களும் கலந்துகிட்டாங்க. அங்க நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் ஒரு தொகுப்பா இப்ப பார்க்கலாம். கமல்ஹாசன் நடிப்புல அடுத்து உருவாக இருக்கிற படத்தோட தொடக்க விழா இன்னைக்கு நடந்துச்சு. அதுக்காக நடிகர் சங்க வளாகத்துல நடந்த அந்த விழாவில் பல்வேறு திரை நட்சத்திரங்களும் கலந்துகிட்டாங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு 3 மொழிகள்லயும் ஒரே நேரத்துல தயாராக இருக்கு. ராஜீவ்குமார் இயக்குற இந்த படத்துல கமலோட முதன்முறையா ஸ்ருதிஹாசன் நடிக்க இருக்காங்க. இளையராஜா இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. விழாவோட தொடக்கத்துல பேசின நடிகர் சங்க தலைவர் நாசர், நடிகர் சங்க வளாகத்துல கமல்ஹாசன் திரைப்படம் தொடங்கப்படுவது சங்கத்துக்கு மிகப்பெரிய கௌரவம்னு குறிப்பிட்டு நிறைய விஷயங்களை நெகிழ்ச்சியோட பேசினாரு. தமிழன்னைக்கு புலவர் பெருமான்கள் காப்பியங்கள் எழுதி இலக்கியங்கள் எழுதி அழகு பார்த்தது போல் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு சமீபமாக நாளொரு மாலையும் நாளொரு வண்ணமுமாக இங்கு அழகூட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று ஒரு வைர அட்டிகை அணிவித்தது போல தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் அன்னைக்கு ஒரு வைர அட்டிகை அணிவித்தது போல இன்று இந்த விழா அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. நாசரை தொடர்ந்து மேடை ஏறின கமல்ஹாசன் பலத்த ஆரவாரத்துக்கு இடையில படத்தோட தலைப்பை வெளியிட்டாரு. சபாஷ் நாயுடு திரைப்படம் பல்ராம் நாயுடு கேரக்டரை மையப்படுத்தி தயாராக இருக்கு. தசாவதாரம் படத்துல இடம்பெற்று எல்லோரையும் சிரிக்க வச்ச இந்த கேரக்டர் படத்துல செய்ய போற சாகசங்கள் உள்ளிட்ட பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை கமல்ஹாசன் பகிர்ந்துகிட்டாரு. முதலில் உங்களுக்கு என்ன படம் எடுக்க போறேங்கிறத நான் சொல்லல, அது சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்பவுமே நாங்க படம் எடுக்கும் போது வெவ்வேறு நல்ல கதைகள் பலர் சொல்வார்கள். எங்களுக்கு பிடிச்ச கதையை நாங்கள் எடுத்துருவோம். அந்த மாதிரி இதுலயும் பல பேர் நிறைய கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேற படத்துக்கு கதைகளாக பயன்படுத்திக்கலாம். இதுக்கு என்னங்கிறது நாங்கள் முடிவு பண்ணி அந்த பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். சபாஷ் நாயுடு படத்துக்கு இசையமைக்கிற இசைஞானி இளையராஜா தனக்கே உரிய பாணியில பேசி அசத்தினாரு. சபாஷ் நாயுடு சபாஷ் நாயுடுன்னு நான் சொன்னேன். எப்படி சபாஷ் நீங்க தான் இவர் நான் என்ன சொன்னாலும் சபாஷ் சபாஷ் சொன்னாரு. இவர் என்ன சொன்னாலும் சபாஷ் சபாஷ் சொன்னாரு. கமல்ஹாசன் படத்துல முதன்முறையா நடிக்க இருக்க ஸ்ருதிஹாசன் அந்த மகிழ்ச்சி வெளிப்படும் விதமா பேசினாங்க. யூசுவலாவே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, இன்னைக்கு சத்தியமா என்ன சொல்றதுன்னு தெரியல. தேங்க்யூ பாப்பா, யூ given me life, art, cinema, music. And எனக்கு இன்னைக்கு வந்து அவ்வளவு பெருமையா இருக்கு to be your daughter and to finally be working Raj Kamal Films as a heroine. It's full circle and thank you. And thank you for making this an auspicious. அப்பா வந்து பூஜை அதெல்லாம் நம்ப மாட்டாரு. பட் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இந்த படம் ஆரம்பிக்கிறோம் with such goodwill, with so much love. I think it's the greatest blessing for our project. எல்லாருக்கும் வணக்கம். Thank you. தசாவதாரம் படத்துல பல்ராம் நாயுடு கேரக்டர் கொஞ்ச நேரம் வந்தாலும் எல்லாரையும் வயிறு குலுங்க சிரிக்க வச்சது. அப்படி இருக்கும்போது படம் முழுக்க அதே கேரக்டர்னா நகைச்சுவைக்கு பஞ்சமே இருக்காதுன்னு உறுதியா நம்பலாம். இந்த தலைப்பு சும்மா வந்ததில்ல, என்னென்னமோ தலைப்பு யோசிச்சுட்டு இருக்கும்போது இசையுடன் சேர்ந்து வந்த தலைப்பு. சகோதரர் இளையராஜா அவர்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு தலைப்பு சொன்னாங்க. எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருந்தது அந்த தலைப்பு. அதை நாங்க வச்ச டைட்டில் விட நல்லா இருந்தது, அதனால வச்சுட்டோம்.